தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் எல்லோரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நான் தமிழ்லேயே பேசிடுறேன். நான் தமிழில் பேசுனா யாராவது ஒருத்தர் 2 பேர் புரியாமல் இருக்கலாம், நான் இங்கிலீஷில் பேசினா எனக்கே புரியாது. இது வருஷம் இங்கே நான் வருதுங்கிறது அது ஒரு என்னுடைய கடமையாக வச்சுருக்கேன். பிகாஸ் சேப்பியன் ஹெல்த் ஃபவுண்டேஷனுங்கிறது எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, லைக் கிரேசி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் வந்திருக்காங்க, எங்கள் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. வந்ததுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் ராஜேந்திர ரவிச்சந்திரனோட பேஷண்ட் எல்லாருமே. கிட்னி நினச்சிக்காதீங்க, கிட்னி இல்லை. இப்போ வந்து ராஜேந்திர ரவிச்சந்திரன் உங்களுக்குலாம் நெஃப்ராலஜிஸ்ட் தான் தெரியும். எங்களுக்கு வந்து ஜலதோஷம், தேமலுக்கெல்லாம் போகிறாங்க சார். அவர்கிட்ட போன வாரம் அப்பா ரமேஷன் நகைச்சுத்திக்கிறான் டாக்டர்கிட்ட போனாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வந்து புது டாக்டர் ஆகி போட்டானுங்க. ஸோ இன்னொரு காரணம் என்னென்னா, இங்கே ரெயின்ட்ரியில் அந்த சாப்பாடு இதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க எவ்ரி இயர். நிஜமாகவே அவர் சுப்பாரெட்டி அவர்களுக்கு நாம் ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும். எவ்ரி இயர் நம்மலாம் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நம்ம போகிறோம்னா இன்னொரு பெரிய காரணம் சுப்பாரெட்டி. அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இதை வந்து டாக்டர் ராஜேந்திர ரவிச்சந்திரனோட விஷயங்கள் பல பேருக்கு பரவணும், இது வந்து இன்னும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு போகணும், நிறைய பேருக்கு தெரிய வருது இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னாலான உபகாரம் இந்த ரெயின்ட்ரியை கொடுத்து உதவி பண்ணுறார். நிஜமாக அவருக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணோம். நான் வந்து எனக்கு அவரோட அறிமுகம் வந்து 2004. நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி சொல்கிறேன். என்னோட சிஸ்டர்-இன்-லாக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது. ஸோ நாங்கள் அப்போ யூஎஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து ஷி வாஸ் அட்மிட்டட் இன் சம் அதர் ஹாஸ்பிட்டல். அங்கே சடனாக டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. கிடுகிடுன்னு எல்லாமே நடந்து போயிடுத்து. நான் அப்போ எதேர்ச்சியாக சித்ரா பாஸ்டர் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு அப்போ தெரியாது அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாரி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன நீ இந்த மாதிரி எங்கேயோ ஹாஸ்பிட்டலாக இருக்க, நீ வா, நீ டாக்டர் ராஜேந்திர ரவிச்சந்திரன் அட்மிட் பண்ண உன் சிஸ்டர்லாம் அப்படின்னாங்க. ஸோ நான் யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ராஜேந்திர ரவிச்சந்திரனோட கேரில் தான் இருந்தாங்க. நான் வந்து அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் ரெடியாக இருக்கேன் சார் என்னோட கிட்னியை கொடுக்கறதுக்கு. ஐயோ, அந்த மாதிரிலாம் உடனே எடுத்துட முடியாது கிட்னியை, அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், நீ அதெல்லாம் பாஸ் பண்ணி வரணும். நான் காலேஜ் ஸ்கூல்லேயே பாஸ் பண்ணல, இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணி தொலைணுங்கிற இது என்ன பண்ணுறது இது. சரி, ஓகே அப்படின்ட்டு எல்லா டெஸ்ட்டும் அண்டர்கோ பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 டெஸ்ட்டு. அதிர்ஷ்டவசமாக என்னென்னா 8 பொருத்தம் இருந்தது எனக்கு அந்த சிஸ்டர்லாக்கும் அதில் கிட்னியில். ஸோ ஃபைனலி, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க கிட்னி கொடுக்கறதுக்கு, பட் என்னோட கிட்னி தான் பொருத்தமாக இருந்தது. ஸோ ஃபைனலி ஹி செட் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். ஸோ அன்னிலேருந்தால் எங்களுக்கு அவரோட பழக்கம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டாக்டர். அதாவது நம்ம வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். சின்ன வயசுலேருந்து நம்ம வயசாகி கடைசியில் போய் சேர்ற வரைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்க்குறோம். சில பேர்லாம், சில டாக்டர்ஸ்லாம் ஆர்ஏசி புக் பண்ணிட்டு நாங்கள் ரெடியாக கூப்பிடுவாங்க, உடனே ஆர்ஏசி ரிலீஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. பட் ராஜேந்திர ரவிச்சந்திரன் மாதிரி டாக்டர்லாம் ரொம்ப ரேர், வெரி ரேர். இப்போ உள்ள வந்த உடனே அவர் சுப்பாரெட்டி, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, சுப்பாரெட்டி அவர் சொன்னார் கிட்ட, சார் ஒரு பேஷண்ட் அங்கேருந்து வந்தார் சார், டக்குன்னு டாக்டரோட காலில் வந்து கும்பிட்டாரு. அதை பார்த்தோம்னா எனக்கு தோணிட்டு, நம்மளாம் இவ்வளோ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இதை நம்ம சம்பாதிக்கலையே அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவர் வாங்குறது ஒரு 300 ரூபா 500 ரூபா தான் வாங்குறாரு. அந்த பேஷண்ட் அங்கேருந்து வந்து டாக்டர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு இத்தனை கோடி பிசினஸ் பண்ற ஒரு சுப்பாரெட்டியை அசந்து போயிட்டார். அதை பார்த்து எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் ஒரு டாக்டரோட வேல்யூ, நல்ல டாக்டரோட வேல்யூ. நான் ஆக்சுவலாக 2004 நான் கிட்னி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2003 எங்கள் ட்ரூப் மெம்பர் ஒருத்தர் வெங்கடேஷ்னு, அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அவர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தார். வெங்கடேஷுக்கு கிட்னி ட்ரபிள் இருந்தபோது அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போனவங்க. நான் டாக்டர்கிட்ட போய் கிட்ட சந்தீப் முரளிகிட்ட தான் அந்த காலில் சுகர் கேங்க்ரைன் ஃபார்மாக இருந்தது போட்டுதான். சந்தீப் முரளிகிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி அவரை அமெரிக்கா கூட்டிகிட்டு போனவன், ஏன் கோயில் கொட்டி விருத்தாசலம் எல்லாத்துக்கும் உங்க கூட வந்திருக்காருல்ல, அமெரிக்கா கூட்டிகிட்டு போங்க, தப்பு இல்லை அப்படின்னு. ஒரு வீல் சேர்ல வச்சுன்னா அமெரிக்கா ஃபுல்லாக ஆயிடுச்சு போனோம். பட் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகி ப்ராப்ளி ஒரு 2 or 3 years இருந்தான். அதுக்கப்புறம் he could survive. மறுபடியும் நல்ல டாக்டர் இல்லாததுனால, ப்ராப்பர் கேர் இல்லை, நல்ல டாக்டர் இல்லை. அதான் 2004 பண்ணேன்.
எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்றவங்க எல்லாருக்கும் நான் ஒரு டைரி மாதிரி அழகா மந்தவெளி மயிலாப்பூர்ல வச்சுட்டு இவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது டாக்டர். சீரியஸாவே அதனால சோ மெனி லைஃப் சேவ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா டாக்டர் ஆர்சிட்ட 90% மேல சக்சஸ் ரேட் அவருக்கு, 90% மேல. அதாவது ஒரு ஒரு பேஷண்ட் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஜெயஸ்ரீனி, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் டயாலிசிஸ்க்கு போயாச்சு, கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டர் டயாலிசிஸ் பண்ண நாளைக்கு அப்படின்ட்டார். ஷி வாஸ் அட்மிட்டட் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்க உள்ள இருக்காங்க. அங்கேயே தான் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு, யாரோ உங்க டாக்டர் இருக்காரமே கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா. அப்ப ஏன்டா டயாலிசிஸ் போட நேத்திக்கு வந்துருக்க வேண்டாமா அப்படின்னா. இல்ல இல்ல வந்தாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், உள்ள ரூம்குள்ள போயாச்சுன்னா. கட் பண்றா, பாதியில கட் பண்ணிட்டு வெளில வாடா அப்படின்னு. அவன் சொன்னா ஐயோ அதனால பண்ண முடியாதுமா, சரி அதை முடிச்சுட்டு நேரம் வா அப்படின்னு. நான் இமீடியட்டா டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டர் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நேரம் வர சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடியுறதோ கிளம்பி நேரம் ஆயிட்டு வர சொல்லுங்க. இன்னி வரைக்கும் அவளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரல. அந்த கிட்னியை ரிவைவ் பண்ணி இன்னைக்கு பிரமாதமா இருக்கா அவ்வளோ. அதுதான் ஒரு டாக்டரோட கெட்டிக்காரத்தன் அங்கதானே இருக்கு. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாரும் ஐஏஎஸ் ஆடுறாங்க, எல்லாரும் சார்ட்டர்டு கொண்டிருக்காங்க, எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. சில பேர் தானே விராட் கோலி ஆடுறாங்க, சில பேர் தான் சச்சின் டெண்டுல்கர் ஆடுறாங்க. அந்த மாதிரி விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நம்ம ராஜேந்திர வச்சிருக்கோம். ரொம்ப சீரியஸா பேசிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அதாவது மோகன் சொல்லுவான், ஹியூமர் இருந்தால் பாதி விஷயங்கள் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்தோம். எப்பவுமே வீட்டில் வந்து ஹியூமரஸாக தான் இருக்கும். எல்லாருமே ஒருத்தர் ஜோக் அடிச்சு ஒருத்தர் புல் பண்ணி, பெரியவங்க சின்னவங்க பாகுபாடே கிடையாது. அந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் வளர்ந்தோம். மோகன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான். தேர்ட் இயர் வரும்போது பிரான்ச் எடுக்கணும், அதாவது மெக்கானிக்கலா எலக்ட்ரிக்கலா இல்லை ஒவ்வொரு பிரான்ச், ஏதாவது ஒரு பிரான்ச் எடுக்கிறோம், சிவிலா அப்படின்ட்டு. அது இப்பெல்லாம் வந்து பசங்க வந்து அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க தனக்கு என்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிறத. அவங்களே வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா படிக்கிறாங்க, சார்ட்டர் அக்கவுண்ட் படிக்கணும்னா படிக்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி இல்லை, பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க, அவர் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி தான் டிசைட் பண்ணுவோம். எங்கள் வீட்டு கூடத்தில் எல்லாருமே உட்காந்து அவனுக்கு என்ன பிரான்ச் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. எங்கள் பாட்டி வந்து சொன்னா, ஏன் அவனா அந்த சிவில் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னா. உடனே எங்கள் தாத்தா அங்கே வந்து வேணாண்டா, எப்போ பாரு கொத்தனார் மேஸ்திரியோட உட்காந்துருப்போம், சிவில்லாம் வேண்டாம். எங்கள் பெரியப்பா சொன்னார், பேசாம எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும், அதுதான் பெஸ்ட் அப்படின்னாரு. அதுக்குள்ள எங்கள் தாத்தா அங்கே இருந்தோம், எலக்ட்ரிக்கல் வேண்டாம் குழந்தைக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அங்கே இருந்த மாதிரி எப்படி 20 வயசுக்கு அப்புறம் லைஃப் மெக்கானிக்கலாக இருக்க பொழுது, ஸோ பேசாம மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்படிதான் அவன் என்ன பிரான்ச் எடுக்கணுங்கிறதே முடிவாச்சு. இப்பெல்லாம் பாதி பசங்க தன்னோட பிரான்ச்சை அவங்களே டிசைட் பண்றாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஹியூமரஸா விஷயங்கள்லாம் ஜெயராம் சர்மான்னு இருந்த பிரவச்சனெல்லாம் பண்ணுவேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட கதா கலெக்ஷனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சத் விஷயங்கள் இருக்கும், பிளஸ் ஹியூமர் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும். அவர் ஒரு அருமையான ஒரு ஹியூமர் ஒன்று சொன்னார். ஆலப்பியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு சங்கரன் நம்பூதிரின்னு அவரோட ஒய்ஃப் நாராயணி, 2 பேரும் கல்யாணம் ஆகி எப்போ பாரு சண்டை அவங்களுக்குள்ள. சரி இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான், பட் அது ரொம்ப ஜாஸ்தி சண்டை அவங்களுக்கு. எப்போ பாரு சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு தாமோதரன் நாயர் ஒருத்தர், அவர் ரெகுலராக அங்கேருந்து ஜன்னல் வழியாக அதை பார்த்துன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அடுத்த சண்டை போட்டால் நமக்கு சந்தோஷம் தானே. ராத்திரி சாயங்காலம் 7-7:30 மணிக்கு இந்த சண்டை ஆரம்பிச்சோன்னா விடிய விடிய ஒரு 12-1 மணி வரைக்கும் டெய்லி போகும். கத்துன்னு 2 பேரும் கத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்டாகி 2 பேரும் படத்துக்கு போயிடுவாங்க. இது அவர் 2 பார்த்துட்டு கரெக்டாக 1 மணிக்கு படுத்து போயிடுவார். தாமோதரங்க ஒரு நாளைக்கு நல்ல மழை, ஆலப்பியில் சக்க மழை அட்டி கொட்டுறது. ஸோ இவங்களுக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சிருது. ஆஃபீஸ்லேயே வந்தோடனே அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் தாமோதரன் விடாமல் ஜன்னல் திறந்து வச்சுட்டு கையில் ஒரு ராமாயண புக் வச்சுட்டு இதை கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒய்ஃப் பார்த்தா எதுக்கு அவன் சண்டையை பார்க்குறேன்னு திட்ட போகிறாளேன்ட்டு இவர் ராமாயண புக் வச்சுட்டு அதை கேட்டுட்டு இருக்காரு. சண்டை உச்ச கட்டத்துக்கு போய் ராத்திரி 9:30 மணி இருக்கும். அவன் ஒய்ஃப் சொன்னா, இந்த மாதிரி நீ திட்டினா நான் செத்து சாவும், நான் போய்க்கடி சாவுடி செத்து போ அப்படிமா. 2 பேரும் பயங்கர உக்கிர சண்டை. ஒரு 12 மணி இருக்கும் சண்டை நின்றுடும். இவன் தாமோதராங்க பாப்பா ஒய்ஃப் வாசல் வெளில போயிட்டு இருப்பான். இவன் அங்கேருந்து ஓடி வருவான். என்னடா அது இப்படி பண்ணிட்டு நம்பூதிரி
உன் ஒய்ஃப் சண்டை போட்டு ஆயிடுச்சுனால இன்னைக்கு பாரு செத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாளே அப்படின்னா போட்டோம் அப்படின்னா சிச்சி அப்படி சொல்லாத போய் கூட்டின்னு வந்துடுது. ஏய் பேடிக்கண்டா 10 நிமிஷத்துல வருவா அப்படின்னா. எப்படா 10 நிமிஷத்துல வருவா? இவ்வளோ கோமா போட்டா எப்படா 10 நிமிஷம் வருவா? செத்து போறவளுக்கு கையில் எதுக்கு கொடை அப்படின்னா. அவன் கொடையோட ரொம்ப நிதானமா போயிருக்கா. இப்போ அந்த டிமென்ஷியாலாம் பற்றி சொல்லுவாங்க, பார்க்கின்சன் டிமென்ஷியா ரொம்ப பேருக்கு வருது சார். இப்போ யார் வீட்டில் போனாலும் ஒரு சிஏ இருக்கிற மாதிரி ஒரு பார்க்கின்சன் இருக்கு, ஒரு டிமென்ஷியா இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. என்கிட்ட கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், டிமென்ஷியா அவனுக்கு வராமல் இருக்கணுமா டெய்லி பின்னாடி நட அப்படின்னா. நான் சொன்னா 10,000 ஸ்டெப்ஸ் முன்னாடி நடப்பேன்டா, ஒரு 1000 பின்னாடி நட நல்லது அப்படின்னா. நான் ஓட்டு 1000 பின்னாடி இருந்தால் நிறைய பேர் மேலே இடிச்சுடா, ஏகப்பட்ட டிராஃபிக் பிளாக் ஆகிடுச்சு. என்னால அதுக்கப்புறம் என்ன கூட எல்லாரும் சொல்றாங்கப்பா, இந்த மாதிரிலாம் சின்ன பின்னாடிலாம் நடக்காதப்பா, முன்னாடியே நட, எங்களுக்கு உபதிரமா இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன காரணத்தினாலும் தெரியல, எல்லாருக்கும் இந்த டிமென்ஷியா வந்தது. அது சுஜாதா ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். சுஜாதா வந்து ஒரு நாளைக்கு ராத்திரி நல்லா தூங்கினா 12 மணிக்கு திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்திருக்கு. முழிப்பு வந்துன்னா போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்கேன். இந்த படையப்பால அவரே யோசிச்சுட்டார், படையப்பால வந்து இந்த நீலாம்பரி ரோல் பண்ணுவோம்ல, அவ பேர் என்ன, அவர் பேர் என்ன, அவ பேர் தெரியலையே. படம் பார்த்து 6 மாசம் தான் இருந்து அதுக்குள்ள பேரை மறந்துட்டோமே, ஒருவேளை 65 வயசு ஆயிடுச்சு அதனால தான் இருக்குமோ அப்படின்னு அப்படிலாம் தோணும். நடக்கிறார். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, அவருக்கு அது ஞாபகமே வரல. கரெக்டாக ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும். ஒய்ஃப் பார்த்தாங்க, என்ன இது மாதிரி குறுக்கு நடிக்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இல்லை இந்த படையப்பால இந்த நீலாம்பரியா நடிப்பில் ரம்யா கிருஷ்ணன், அதுதான்மா மறந்தே போயிடுச்சு, படுத்தும் தொலைங்க என் பிராணம் போடுது அப்படின்னா. அது மாதிரி எப்படி மறக்குங்கிறத சொல்ல முடியல. சாதாரண விஷயங்கள்லாம் மறக்கிறது, அதை வந்து நாம வந்து டிமென்ஷியான்னு எடுத்துடுறோம். பாதி பேர் கேட்கறாங்க. இப்போ 50 வயசுக்கு மேலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணோம், போவே கூடாது சார். இனிமேல் அந்த மாதிரி 50 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கொண்டாடுறதுக்கு எதுவும் போகவே கூடாது. நம்மளோட சின்னவங்களோட தான் பழகணும். போனா எல்லாம் ஃபர்ஸ்ட் உன் பிபி என்ன, சுகர் எவ்வளோ, 120/80 தப்பா இருக்கேம்மா அப்படிங்கிறான். இல்லடா எங்க டாக்டர் கேட்டார், இல்லைம்மா டாக்டர் மாத்திருமா, ரொம்ப கஷ்டம், எங்க அப்பா இது மாதிரி தான் அது போயிட்டு வருவான். உங்க அப்பா வேற ஏதாவது ரீசனுக்கு போய் போடுறா, நீ இதை போய் சொல்ற, சுகர் எவ்வளோ, சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சுகர் கேட்காத நான் சொல்ல மாட்டேன், கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிறான். ஒவ்வொன்றா கேட்கறேன். நான் சொன்னேன், இதெல்லாம் எல்லாமே நீ கண்ட்ரோல் பண்றீங்க. ஆமா கண்ட்ரோல் பண்ணி 125 வயசு வரைக்கும் இருப்பேன், சத்தியமா இருப்பேன் அப்படின்னா. என்ன பிரயோஜனம், நாங்கெல்லாம் 85 வயசுல போயிடுவோம், நீ அப்புறம் என்ன பண்ண போற, உனக்கு ஆளே இல்லாம திண்டாடுவேன். நான் வந்தப்புறம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், ஐயோ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா இதுக்கு. வருஷா வருஷம் நம்ம இந்த மாதிரி வந்து அழகா ஹியூமரஸாவும் பேசுறோம், நிறைய நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பட் ஒரு விஷயம் நம்ம எவ்ரி இயர் மறந்து போயிட்டே இருக்கோம். அது இன்னும் எப்போ நடக்க போறதுன்னு தெரியல. அது இந்த வருஷமாவது இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம், இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு கேம்பெயின் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த வருஷமாவது டாக்டர் ராஜேந்திர ரவிச்சந்திரனுக்கு பத்மஸ்ரீ வாங்கி கொடுக்கணும். எத்தனையோ பேர், சுப்பாரெட்டி அவர்களும் இருக்கார், அவருக்கும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு பிஜேபியில், எல்லாரையும் தெரியும். அண்ட் இந்த மாதிரி பப்ளிக்ல போட்டு கொடுத்தாதான் உண்டு, பப்ளிக்ல சொன்னாதான் உண்டு. அண்ட் டாக்டர் ராஜேந்திர ரவிச்சந்திரன் கேட்க வேண்டாம், எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் அவர் தான் டாக்டர். இன்னைக்கு டாப் ஸ்டார்லேருந்து எல்லாருக்கும் அவர் டாக்டர். ஸோ அதனால அண்டு இந்த மாதிரி சர்வீஸ் யார் சார் கொடுக்குறாங்க, தன்னலம் பார்க்காம ஒரு சர்வீஸ் கொடுக்கறது அவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு அந்த ரெக்கெக்ட் அவர் விரும்ப மாட்டார் இதை. பட் நமக்கு ஒரு ஆசையா இருக்கு, நம்ம டாக்டருக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாரும் சிக்னேச்சர் கேம்பெயின் பண்ணி அந்த இல்லை சீரியஸாக டாக்டர் சிக்னேச்சர் அது கண்டிப்பாக அவருக்கு வாங்குற அன்னைக்கு நான் டெல்லியில் இருப்பேன் ஷூரா. உள்ள போறேனோ இல்லையா எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக நான் டெல்லி வரைக்கும் போயிட்டு வருவேன் அன்னைக்கு. ஸோ எல்லாருமே அந்த கேம்பெயின் பண்ணி இந்த வருஷம் எப்படியாவது கவர்மெண்ட்டுக்கு அதை எடுத்துட்டு போய் அவருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். இதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கணும் கண்டிப்பா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் அதே மாதிரி சேப்பியன் ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு உங்களான ஹெல்ப்பை எல்லாரும் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம பார்த்தோம் எத்தனை குழந்தைகள். நான் இன்ஃபேக்ட் இப்பயே நான் மனசுல வச்சுட்டு இருக்கேன், 2027 ஏப்ரல் மே ஜூன் நாங்கள் யூஎஸ் போகிறோம்.
கண்டிப்பாக அதில் ஒரு போர்ஷனை நான் சேப்பிங் ஹெல்த் ஃபவுண்டேஷன் கொடுக்க போகிறேன். ஐம் கோயிங் டு கிவ். ஸோ எல்லாருமே நம்ம பண்ணாதான் இன்னும் நிறைய பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. டாக்டர் ராஜேந்திர விஸ்வநாதன் சுந்தர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.